சவுதி அரேபியா மீது ஈரான் மிக கடுமையான ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தி வரும் நிலையில் சவுதிக்கு மிக நெருக்கமான நட்பு நாடாக கருதப்படும் பாகிஸ்தான் வெறும் வாய் வார்த்தையில் மட்டுமே ஆதரவு தெரிவித்து அமைதி காப்பது சர்வதேச அரங்கில் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரான் நடத்திய தாக்குதல்களால் சவுதி அரேபியாவின் எண்ணெய் உற்பத்தியில் சுமார் 25% முடங்கியுள்ளதுடன் அந்நாட்டின் பொருளாதாரமும் கடும் வீழ்ச்சியை சந்திக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இக்கட்டான இந்த சூழலில் கடந்த ஆண்டு இரு நாடுகளுக்கும் இடையே கையெழுத்தான பரஸ்பர பாதுகாப்பு ஒப்பந்தம் என்ன ஆனது என்பதே இப்போது அனைவரின் கேள்வியாக உள்ளது. அந்த ஒப்பந்தத்தின்படி சவுதி அரேபியா மீது நடத்தப்படும் தாக்குதல் பாகிஸ்தான் மீதான தாக்குதலாகவே கருதப்படும் என்றும் உடனடியாக பாகிஸ்தான் ராணுவம் சவுதிக்கு உதவிக்கு விரையும் என்றும் உறுதியளிக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக சவுதி அரேபியாவில் இருந்து சுமார் $10 பில்லியன் முதலீட்டை பெறுவதற்கு பதிலாக 25,000 பாகிஸ்தான் ராணுவ வீரர்களை சவுதியின் பாதுகாப்பிற்காக அனுப்புவதாக பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டிருந்தது. ஆனால் தற்போது சவுதி அரேபியா ஏவுகணை தாக்குதல்களை எதிர்கொண்டு வரும் நிலையில் பாகிஸ்தான் அது தனது போர் விமானங்களையோ அல்லது வான் பாதுகாப்பு அமைப்புகளையோ அனுப்பாமல் வேடிக்கை மட்டுமே பார்த்து வருகிறது. ஆப்கானிஸ்தான் எல்லையில் தலிபான்கள் உடனான சண்டையை காரணம் காட்டி பாகிஸ்தான் நழுவி வருவதாக கூறப்படுகிறது. ஆனால் உண்மையான காரணம் வேறு என்கிறார்கள். சவுதி அரேபியாவிற்கு ஆதரவாக களமிறங்கினால் ஈரான் தங்கள் மீதும் ஏவுகணை தாக்குதலை தொடங்கக்கூடும் என்று பாகிஸ்தான் அஞ்சுகிறது. ஏற்கனவே பொருளாதார நெருக்கடியிலும் உள்நாட்டு பிரச்சினைகளிலும் சிக்கி தவிக்கும் பாகிஸ்தான் ஈரானுடன் ஒரு நேரடி போரை எதிர்கொள்ள தயாராக இல்லை என்பதே நிதர்சனம். இதன் மூலம் சவுதி அரேபியாவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தம் என்பது வெறும் காகிதத்தில் எழுதப்பட்ட வெற்று வார்த்தைகள் மட்டுமே என்பது நிரூபணமாகியுள்ளது. கடந்த காலங்களில் அமெரிக்கா மற்றும் சீனாவிடமும் இதே போலவே பாதுகாப்பு ஒத்துழைப்பு என்ற பெயரில் நிதி உதவியையும் சலுகைகளையும் பெற்றுவிட்டு ஆபத்து நேரத்தில் பாகிஸ்தான் ஒதுங்கிக் கொண்டதை சுட்டிக்காட்டும் நிபுணர்கள் இப்போதும் அதே சந்தர்ப்பவாத அரசியலையே பாகிஸ்தான் கையில் எடுத்திருப்பதாக குற்றம் சாட்டுகின்றனர்.